அண்ணா ஒஸ்ட்டுங்க. ஹே காய்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி தான் பார்க்க போகிறீங்க. கோவா தான் போக போகிறோம். மட்கான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம அது வரைக்கும் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த எக்ஸ்பிரஸ்னால் வேளாங்கண்ணி டு வாஸ்கோ ட காமா வரைக்கும் ஓடக்கூடிய வேளாங்கண்ணி வாஸ்கோ ட காமா வீக்லி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து நமக்கு வந்துட்டு 8:30க்கு வந்துட்டு ட்ரெயின். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே டிலேயில் தான் வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எந்த பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்ம் போய் நம்ம அங்கேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த விளாக் வந்து என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா வண்டி வந்து 8:30க்கு வந்து நடுராத்திரி 1:30 மணிக்கு தான் வந்துட்டு மட்கான் வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ வந்து நடுவில் எதுவுமே கேப்சர் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம தூட்சாகர் ஃபால்ஸ்லேயே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். மற்றபடி நான் வந்து தூங்க போகிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு எல்லா ஸ்டேஷன்ஸுமே நான் வந்து கவர் பண்ணுவேன். மழை வரலன்னா கீழே இறங்கி நான் வந்து கவர் பண்ணி காட்டுறேன். மழை வேறு நல்லா ஹெவியாக பெய்யுது கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த வண்டியில் வந்து ஒரு 150 ரூபா தாங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தர்வாரில் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4.5 மணி நேரத்தில் வந்து மட்கான் வந்து விட்டுருவாங்க. ஒரு 5 மணி நேரத்தில் வாஸ்கோ ட காமாலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. இது வந்து நேற்றுக்கு நைட்டு 11:55க்கு வந்துட்டு வேளாங்கண்ணியில் போகிறப்பட்டு இன்றைக்கி நைட்டு 8:30 மணிக்கு வந்துட்டு நமக்கு தர்வார் வரப்போகுது. நைட் அப்படியே மிட் நைட்டில் வந்து 1 மணிக்கு நம்மளுக்கு கொண்டு போய் கோவாவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ வர்ற இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு 4 அன்ரிசர்வ்டு இருக்குது. முன்னாடி 2 பின்னாடி 2. அதே மாதிரி முன்னாடி ஒரு SLR பின்னாடி ஒரு SLR. தென் வந்து 8 ஸ்லீப்பரு, 6 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி இருக்குது. மொத்தம் 21 பெட்டி வந்துட்டு இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ ஜென்ரலில் டிக்கெட் சீட் கிடைக்குமா என்ன எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது. நான் அங்கேருந்து வர வண்டி கூட்டம் இருக்கலாம். பட் வந்து ஸ்லீப்பர் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு சீட் கிடச்சிருக்கு. சைடில் ஓவரே எனக்கு வந்து கிடச்சிருக்கு. 150 ருபீஸ் தான். டேக்ஸ் எல்லாம் சேர்த்தே நமக்கு ப்ரைஸ் வந்து 150 தான். இந்த ஸ்டேஷனில் பிடிக்காதது வந்துட்டு அமைதி அப்படின்னா பிடிச்சதும் அமைதியாக தான் இருக்குது. இங்கே நம்ம ரூமுக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயோ போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பூட்டிட்டு நம்ம எல்லாம் என்கொயரி ரூமில் கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க வரக்கு லேட் ஆகுமா. டீசல் என்ஜின் தான் போய்கிட்டே இருக்குது. கூட்ஸு எங்கே தான் போகுதுன்னு தெரில, போயிட்டே இருக்குது. எக்ஸ்பிரஸை விட எனக்கு தெரிஞ்சு கூட்ஸ் வண்டி தான் வந்து இந்த ரூட்டில் அதிகமாக போயிட்டுருக்கு நான் பார்த்த வரைக்கும். நீங்கள் போன விளாகே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கூட்ஸ் தான் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். இந்த வாகலையும் அதே தான், கூட்ஸ் தான். இனி அடுத்து தான் ஏதோ திருப்பதி வண்டி வரும்னு நினைக்கிறேன். இப்போ வரது வந்துட்டு கொல்லாப்பூர்லேருந்து திருப்பதி போகிற ஹரிப்பிரியா எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வண்டி பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஹரிப்பிரியா எக்ஸ்பிரஸ்னு. இந்த வருது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு half an hour வந்து டிலேவாக வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஏதோ ஸ்வீட் ஏதோ ஃபேமஸ்னாங்க, பேடா சம்திங் தர்வாரில். ஸோ நம்ம அதையும் வந்துட்டு முடிஞ்சால் கீழே இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். இந்த பேடா இங்கே இருக்கான்னு கீழே பார்க்க போனேன். பட் முன்னாடி வந்து அங்கே இல்லை. அது வேறு ஏதோ முறுக்கு தென் வந்து வேறு என்னவோ போட்டிருக்காங்க. ஸோ இல்லை, நம்ம பிளாட்ஃபார்மில் அங்கே ஒரு 2-3 கடை இருக்குது. ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். நம்ம ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்து நான் கீழே போயிட்டுருக்கேன். எங்கன்னா பிளாட்ஃபார்ம் போய் பார்க்கணும். எந்த பிளாட்ஃபார்ம்னு டிஸ்பிளே இல்லை. நம்ம தான் போய் என்கொயரி நம்ம போய் கேட்கணும். செம்மையாக இருக்குல்ல ரயில்வே ஸ்டேஷன். வண்டி வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்து வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் பிளாட்ஃபார்ம் 3க்கு போயிட்டுருக்கேன். அங்கே வந்து நிறையா கடை இருக்குது. அங்கே வந்து இந்த பேடாவா அது வந்து கிடைக்குமான்னு பார்ப்போம். இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, நம்மளால் வந்துட்டு சைடில் ஒரு கிடச்சும் வந்து வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்குமா, ஜன்னலை திறக்கவே முடியாது. அப்பப்போ இந்த தணல்லேருந்து வெளியே வரும்போதெல்லாம் உங்களுக்கு தண்ணி வேறு கொட்டிகிட்டே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் மேலே இந்த பிரிட்ஜு இங்கே என்ன இந்த வியூ பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதோ இது அப்படியே இது நடந்து போய் இந்த சைடு இறங்குறது, அதில் ஒரு தனி சுகம். நல்லா மழை பெஞ்சிருக்கு, ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஏமாந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வலிக்கு விட்டோம்.
இங்கே இந்தியா கொடி பறக்கிறத மட்டும் பாருங்கள். நம்ம கொடி வேறு லெவலில் பறக்கிறதுல அப்படியே. கைஸ் இங்கே வந்துட்டு தர்வாட் பேதா தென் வந்துட்டு குந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐட்டம் ஃபேமஸ் போல். இதை வாங்கியிருக்கேன். ஒன்று இங்கே உட்காந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா ட்ரெயினில் போயிட்டு சாப்பிடுவோம். ட்ரெயினில் 4 மணி நேரம் முடிச்சு தான் இருக்க போகிறோம். அங்கே போயிட்டு கூட சாப்பிடுவோம். இதுதான் வந்து பேதா. இது டேஸ்ட் அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம கடையில் மளிகை கடையிலாம் வந்துட்டு ஒரு பால்கோவா வந்து ஒரு இதில் பேக்கெட்டில் போட்டு விற்பாங்கள்ல, ஒரு 5 rupees 2 rupeesனு. அது மேலே சர்க்கரையை அரைச்சி தூவி விட்டால் எப்படி இருக்கும்? அதே டேஸ்ட் தான், எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் தான் இருக்குது. வண்டி வந்து 1.5 மணி நேரம் லேட்லேருந்து இப்போ வந்து வெறும் 32 நிமிஷம் லேட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஹூப்ளி கிட்ட வந்திருக்கு. இன்னும் 38 கிலோமீட்டர் வந்துட்டு எக்ஸாக்டாக நமக்கு தர்வாட் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹூப்ளி வந்து போட்டான். அங்கேயே தான் நிற்கிது வண்டி. நீங்கள் இந்த சைடு வந்த பாடு இல்லை. வந்தால் 20 கிலோமீட்டர் தான் தர்வாடு. டக்குன்னு வந்து டக்குன்னு கிளம்பி டக்குன்னு கோவா போய் இறக்கி விட்டு நான் தூங்கலான்னு இருக்கேன். நல்லா தூக்கம் வருது. Vasco da Gama Express from Velankanni to Vasco da Gama via Madgaon will arrive shortly on platform number 3. கைஸ் ஃபைனலி நம்ம வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு டிலேவாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து கரெக்டாக வந்து 2 மினிட்ஸ் தான் வந்து ஹால்ட்டு. உடனே எடுத்துருவான். இதோ இங்கே கர்நாடகா சம்பர்க் நதி இருக்குது. அதுக்காக தான் வெயிட்டிங் வண்டிக்காக. அன்ரிசர்வ்லாம் ஃப்ரீயாக போகுதுங்க. இது தெரிஞ்சால் நான் புக்கே பண்ணியிருக்க மாட்டேனே. ஏன்னா எப்படியும் தூங்க போகிறதில்ல. ஆனால் ஒஸ்ட்டுங்க. இது வந்து ஆப்போசிட்டு. அவன் பிளாட்ஃபார்ம் ஒரு சைடு போட்டிருக்கான். வண்டி அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிது. S3 இந்த எண்டு. நான் போயிட்டு ஏறுறேன். கைஸ் ஆனால் செம்ம ஒஸ்ட்டுங்க அது. என்னன்னா S3 கோச்சு அந்த எண்டில் போட்டிருந்தாங்க போர்டில், நேம் போர்டில். நானும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் எப்படி வந்துச்சுன்னா டேரெக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டு. பின்னாடி S3 எல்லா ஏசி கம்பார்ட்மெண்ட்டோரும் மூடி இருக்கு. எங்கே போய் ஏறுறது? ஓடுன்னு ஓடி வந்து ஏறி இருக்கு. என்ன தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ ரயில்வே ஸ்டேஷனில். ஒஸ்ட்டு, சீரியஸாக ஒஸ்ட்டு, 2 ஒஸ்ட்டு. ட்ரெயினை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் வந்து கீழே நான் காட்டவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து கேவலமாக இருக்குது. இங்கேயே குளிச்சு சோப்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சகதியாக இருக்குது கீழே ஃபுல்லாக. ஸோ வந்து காட்ட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. டென்ஷன். வண்டி வந்து அந்த நிறுத்தின உடனே 1.5 நிமிஷத்தில் எடுத்துட்டான். 2 நிமிஷம் காலிட்டு 1.5 நிமிஷத்தில் எடுத்தாச்சு. ஆனால் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் மிஸ்டேக், ட்ரெயின் மிஸ்டேக் கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன் மிஸ்டேக். ஒரு கோச் எங்கன்னு கூட போட மாட்டாங்க கரெக்டாக எந்த இதில் வருதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து 70 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. நான் அந்த ஸ்டாப் போயிட்டு ஆல்ரெடி லேட்டாக தான் போயிட்டுருக்கு. வண்டி 45 நிமிஷம் லேட்டாக தான் போயிட்டுருக்கு. நீ அந்த ஸ்டாப் போயிட்டு நான் எப்படி கரெக்ட் டைம் ஆன் டைம் போதும் என்னென்னு சொல்கிறேன்.
6 மினிட்ஸ் வந்து டிலேவாக வண்டி வந்து இப்போ எடுத்துட்டாங்க. கேஸ்டல் ராக் வந்து ஒரு 52 மினிட்ஸ் வந்து டிலேவாக வந்திருக்கும். வெளியே வந்து ஃபோனை வைக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ மழை, சரி மழை பெய்யுது. கைஸ் இன்னும் 5 மினிட்ஸில் வந்து நம்ம துட்சாகர் ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இருட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஏதோ குட்டி ஃபால்ஸ், சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக. No, there is waterfall. This is the waterfall. கைஸ் ஃபைனலி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம், லேட்டுக்கு அப்புறம் கோவா வந்து ரீச் பண்ணிட்டோம். Velankanni Vasco da gama Express Platform number. கைஸ் ஃபைனலி ஒரு 1.5 மணி நேரம் லேட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம கோவா வந்து சேர்ந்துட்டோம். இப்போ போய் ரிட்டையரிங் ரூம் வந்து பார்க்கணும்.